ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலாப்பத்தை பாருங்களா, எந்த அளவுக்கு நல்ல வெள்ளை வெள்ளேர்னு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள். நீங்கள் இதை மட்டும் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. இது நீங்கள் பாலாப்பத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு குருமா, உருளைக்கிழங்கு ஸ்டூ, இல்லை முட்டை குழம்பு, இது மாதிரிலாம் செஞ்சு வச்சிங்கன்னா இது கூட அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எந்த அளவுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி நம்ம பாலாப்பம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் நம்ம பாலாப்பம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாலாப்பம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 250 கிராம் கப்பில் 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் எடுத்தது ரேஷன் கடையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சரிசியில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா கழுவி வச்சு இந்த மாதிரி அரிசியை நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரிசியை கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ அரிசி ஊற வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி இந்த அளவுக்கு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் அரிசி நல்லா ஊறி வரும். தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குறைஞ்சபட்சம் அரிசி ஒரு 3 மணி நேரமாவது அரிசி ஊறணும். இப்போ பச்சரிசியாக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பச்சரிசி எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள். இப்போ ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ அரிசியை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நம்ம கழுவி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோம்ல, அரிசியை மிக்சருக்கு மாற்றிக்கோங்க. அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 250 கிராம் கப்பில் 1 கப்பு நல்லா பூ போல் துருவி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவை உள்ள சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்து கொடுத்துட்டு 250 கிராம் கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்த மாவை இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. பவுலில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. மாவை மாற்றி கொடுத்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் பாக்கி இருக்கிற அரிசியை இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு 250 கிராம் கப்பில் 1 கப்பு வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சாதத்தை மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட்டு சேர்த்து கொடுத்துட்டு 250 கிராம் கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி மாவை நல்லா பேஸ்ட்டு பார்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மாவை முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவோட சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் மாவு அரைக்கும் போது இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்துருக்கணும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கூடவே ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு மிக்சியில் அரைச்சோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த மிக்சியோடைய சேர்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ஒரு பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயும் இந்த சர்க்கரையும் சேர்ந்து நல்லா கலந்து நம்ம சேர்த்துட்டு பாலாப்பம் செய்யும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயும் சர்க்கரையும் மாவோடையும் சேர்த்துக்கோங்க. மாவோட சேர்த்து கொடுத்துட்டு இப்போ மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த சர்க்கரை, தேங்காய் எண்ணெய், உப்பு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால இதோட வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி இப்போ ஒரு 7 மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துடும். மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம மாவு புளிக்க வச்சு 7 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், நம்ம புளிக்க வச்ச மாவு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த பாலாப்பம் செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். ரொம்ப நேரம் கலந்து கொடுக்காம இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை மட்டும் மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவு கலந்து கொடுத்தாவே போதும். நம்ம சேர்த்த தண்ணி அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப நேரம் கெட்டி கொடுக்கக்கூடாது. நமக்கு பாலாப்பம் ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் வெள்ளாப்பம் ஊற்றுறதுக்கு வெள்ளாப்பம் சட்டி வச்சு நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, மாவுலேருந்து ஒரு குழி தண்ணி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்து அடுத்த செகண்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி சுற்றி கொடுத்தீங்கன்னா போதும். அங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சுற்றி கொடுத்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டையாக வந்த பிறகு
மூடி போட்டு மூடி 3 செகண்ட் மட்டும் வேக விடுங்க. 3 செகண்ட்லேயே நல்லா வெந்து வரும். வேக விடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ எடுக்கிறதும் அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஸ்பூனை எடுத்து இங்கே பாருங்கள், இப்படி லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும். ஈஸியாக அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வருது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். எடுத்து கொடுத்துட்டு கை வச்சு எடுத்திங்கனாவே ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்லாம் கிடையாது. ஈஸியாக நமக்கு இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும். இதே மாதிரி இருக்கிற பாலாப்பத்தெல்லாம் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. மாற்றி கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்பயுமே மாவு சேர்க்கும் போது அடுப்பு ஐஃபில் இருக்கணும். மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி சுற்றி கொடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா ஓல்ஸாக வரும். இங்கே வருங்க, இந்த மாதிரி சுற்றி கொடுத்துட்டு இந்த அளவுக்கு ஹோல்ஸ் வரும்போது மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான பாலாப்பம் ரெடி ஆகிடும். இப்போ இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி சுட்டு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இருக்கிற பாலாப்பம்லாம் சுட்டு எடுத்துட்டோம். அங்கே பாருங்கள், பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் 10 சாப்பிட்டாலும் ஐயோ போதும் அப்படின்னு தோணவே தோணாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது கூட நீங்கள் முட்டை குழம்பு இல்லை சிக்கன் ஸ்டூ, சிக்கன் குழம்பு, சாம்பார் இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் வெஜிடபிள் மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் பொட்டேட்டோ ஸ்டூ அது மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். அங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பாலாப்பம் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.